ஸ்கேன் எடுத்தா உடனே ரிப்போர்ட் தர மாட்டாங்க. 2 நாள் ஆகுது. சில நேரத்தில் டாக்டர் 5 நாள் கூட ஆயிருக்கு. பேஷண்ட்லாம் வெளியில் வந்து ரொம்ப இல்லை, நான் விசாரிச்சேங்க. அங்கே டாக்டர்ல பொறுத்த வரைக்கும் 196 பேர் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து, 196 பேருமே இருக்கிறாங்க. மருத்துவர் பற்றாக்குறை, டெக்னீஷியன் பற்றாக்குறை அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பொதுவாகவே பத்திரிகைகளுக்கு ஒன்று என்னன்னா, ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலையிலேயே பத்திரிகைகள் நீங்க இல்ல, ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. இல்ல நீங்க இல்ல, நான் உங்களை சொல்லல ப்ளீஸ். எல்லாருக்குமே என்ன மனநிலைன்னா, அரசு மருத்துவமனைனாவே டாக்டர் குறைவா இருப்பாங்கன்னு. இப்ப எங்கேயும் இல்ல. நீங்கள எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கடி அதான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப எல்லா அரசு மருத்துவமனை இல்ல எல்லா அரசு இல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க உங்க கேட்டுக்கிறேன். எல்லா மருத்துவமனைகளையும் 100% இருக்கணுங்கிற வகையில தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கூட ஒரு போன வாரம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 12,000 மருத்துவ பணியிடங்கள் காலினார். நான் உடனடியாக அடுத்த நாள் சொன்னேன், மொத்தமே 20,000 பணியிடங்கள் தான் மருத்துவத்துறையில, 12,000 காலின்னு சொன்னார். அதுல உண்மை நிலை என்னன்னா, 2,642 பேர் நான் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் முதல்வர் பணியாணை தந்தார் மருத்துவர்கள். அதுல பணியாணை தந்த அந்த MBBS படிச்ச டாக்டர்கள், அதுல PG படிச்சவங்களும் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த DMS DMEக்குன்னு அங்க ஷிஃப்ட் ஆகுவாங்க. அப்ப அதுல வந்து ஒரு 400-500 வேகன்சி. டெய்லியுமே இந்த பணி ஓய்வு பெறுவதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு 700-800 தான் வேகன்சி. இப்போ 1,100 வேகன்சிக்கு நேற்றுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கிறோம். நேற்றுக்கு பத்திரிகைகள்லாம் விளம்பரம் வந்திருக்கு, அனைத்து பத்திரிகைகளிலும் விளம்பரம் வந்திருக்கு. MRB சார்பில் 1,100 மருத்துவர்களை இப்ப எடுக்க போறோம். வர டிசம்பர் 11ஆம் தேதி எக்ஸாமினேஷன், இந்த தேர்வு முடிஞ்சோடனே அதுவும் போட்டுற போறோம். அது போட்டு முடிச்சுட்டு இப்ப கிராம சுகாதார செவிலியர்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு பிறகு ஒரு 2,300 பேருக்கு 1 மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் பணியாணை தந்தார். அதுல பேலன்ஸ் இருக்கிறவங்களையும் இப்ப எடுக்க போறோம். அதை எடுத்து முடிச்சாச்சுன்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் ஏற்கனவே இன்டர்வியூ போயின்னு இருக்கு. இந்த 3 முடிஞ்சிருச்சுன்னா, இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 0% வேகன்சி. இதுவரைக்கும் எப்பவுமே இந்த துறை வரலாற்றில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு 0 நிலையில் காலி பணியிடங்கள் என்கின்ற அந்த நிலையை எட்டவிருக்கிறோம். நீங்க சொன்னது மாதிரி ஏதாவது அங்க இருக்குமானால், இப்ப டீன் இருக்காரு, இப்பவே சொல்லி இல்ல எந்த டெக்னீஷியன் அங்க இல்லங்கிறத இருங்க ஒரு நிமிஷம். டீன் வாங்க, என்ன எது இல்ல, நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்கறது டிலே ஆகுதா? இல்ல அது மாதிரி இல்ல உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். ஒன்னும் இருக்கலாம், ஏதாவது 1-2 அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இருந்தா ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் இல்ல, அது மாதிரி ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் இருந்தா கலெக்டர் மேடம் கையில சொல்லுங்க, டீன் கையில சொல்லுங்க, இல்ல எனக்கே கூட சொல்லுங்க, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன். இல்ல அதாவது இதுதான் இந்த கேள்விதான் பதட்டத்தை உருவாக்குற கேள்வி. தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு தெருவில் ஒரு நாளைக்கு 100 நாய் கட்சி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க பதட்டத்தை உருவாக்கு இருக்குங்க. நாய்க்கடி உலகம் முழுக்க இருக்கு. நாய்ங்கிறது இன்னைக்கு அதை கொல்லக்கூடாதுங்கிறது மனிதநேய ஆர்வலர்களுடைய இது. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம், அந்த தடுப்பூசி மட்டும் தான் போடுறோம். பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு தடுப்பூசி போட்டு அதை இது பண்ணணும், உயிர் வதை கூடாது அப்படிங்கிற மாதிரி. மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், நானு, மாண்புமிகு துணை முதல்வர், இந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் எல்லா துறை செயலாளர்களையும் வச்சு, இந்த ஸ்டே டாக்ஸ் தெருவில் திரிகிற நாய்களுக்கு என்ன மாற்று அப்படின்னும் போது, அதுக்கு நிச்சயமா பர்த் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஷெல்டர் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் அதான் சொல்லியிருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டா தெருக்கல்ல சுத்தமா எந்த நாயும் இருக்காது. அது மட்டும் இல்ல, இப்ப வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணியா நாய் இருக்கிறதால அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிற திட்டத்தையும் இப்போ தீவிரப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களின் வாயிலா பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிற ஒன்று, நாய் வளர்க்கறத யாரும் குறை சொல்லல, வளர்க்கிற அத்தனை பேருமே அதுக்கு லைசன்ஸ் வாங்கி முறையா வீட்டுக்குள்ள மட்டும் வளர்த்துக்கினா எந்த பிரச்சனையும் இல்ல, பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம வளர்த்துக்கினா எந்த பிரச்சனையும் இல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.